சத்யாக்காரன் தான். அவங்க கிட்ட ஏதாவது சொல்லலாம். அவங்களே இப்ப வீட்டுல இல்ல. சரி, நாமளே கிச்சன்ல போய் சாப்பிடுவோம். சாப்பாடு இல்லைன்னா தண்ணியாவது குடிச்சு படுப்போம். பசிக்குதா துர்கா? ரொம்ப டயர்டா இருக்க போல. நீ சாப்பிடாம இருந்தத நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இந்தா, இது தக்காளி சாதம். நான் ஆசையா சாப்பிடலான்னு வச்சிருந்தேன். ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்தா, நீயே சாப்பிடு. இந்தா புடி, வாங்கிக்கோ. சாப்பிடு துர்கா, பசியில இருக்கல. இந்தா. வாங்கு துர்கா. சாப்பிடுறீ, சாப்பிடு. தக்காளி சாதம் இல்ல, அது மிளகா சாதம். நல்லா சாப்பிடு. ஹேய், என்ன பண்ற? என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் சாப்பிட வச்ச சாப்பாட போனா போகுதுன்னு உனக்கு கொடுத்தா நீ அங்க வைக்கிற? நீ எச்சில் பண்ணி வச்ச சாப்பாட என்ன சாப்பிட சொல்றியா? ஏய், ஒழுங்கா அந்த சாப்பாட சாப்பிடு. சாப்பாடு வேணும்னு கேட்டல, ஒரு வாய் கூட கீழே துப்பாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிடுறீ, சாப்பிடு. என்னடி பாக்குற? சாப்பிடுறீ. சாப்பிடு. தண்ணி வேணுமா? அம்மா ப்ளீஸ், தண்ணிமா. ப்ளீஸ் தண்ணி. தண்ணி இல்ல. இந்தா குடி. ஏய், இங்க பார். இந்த வீட்ல எப்பவும் நாங்க மட்டும்தான் இருப்போம்.
நீயா ஒழுங்கு மரியாதையா யார் கண்ணிலையும் படாம கிளம்பி போயிட்டா இந்த மாதிரி கொடுமையில இருந்து நீ தப்பிக்கலாம். இல்லனா இதை விட மோசமா தினம் தினம் நடக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க பொறுமையை இழந்தா உன்னை சாகடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டோம். இத பாரு, தெருவுல இருந்து வந்தவ மறுபடியும் தெருவுக்கே போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஜாக்கிரதை. வாங்க. காவேரி, இதுக்கு முன்னாடி நீ பேசுறப்ப இந்த நெருப்புல கைய சுட வைக்கிறது, வீட்ல இருக்கிறவங்களுடைய துணியெல்லாம் துவைக்க சொல்றதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லி நாம சந்தோஷப்பட்டுக்கலான்னு நீ சொன்னல? ஆமாக்கா, நான் சொன்னேன். நீ சொன்னது கூட ஒரு விதத்துல நான் மன்னிச்சிருவேன். ஆனா நம்ம மருமக வீணான்னு ஒருத்தி இருக்காளே, இவ இதுக்கு முன்னாடி பேசினப்ப கொஞ்சம் நஞ்சமா பேசினா. அந்த மூலிகை விஷயத்துல நம்ம 2 பேரையும் பார்த்து அரைச்சமாவே அரைக்கிறீங்கன்னு என்னென்ன பேச்சு பேசினா. ஆமாக்கா, அவளை பார்த்து ரொம்ப பழைய ஐடியா பண்றோன்னு சொல்லிட்டு இவ அதை விட ரொம்ப கேவலமான பழைய பிளான் பண்ணி சொதப்பி வச்சிருக்கா. ஏண்டி, இந்த மேல இருந்து கீழே தள்ளி விடுறது, மிளகா பொடி சாப்பாட்டை கொடுக்கறது, இதெல்லாம் எந்த காலத்து ஐடியா? சரி, நாங்க 2 பேரும் தான் பட்டிக்காடு. எங்களுக்கெல்லாம் அவ்வளவா யோசிக்க தெரியாது. அரைச்சமாவையே அரைக்கிறோம். ஆனா நீ ரொம்ப படிச்சவ, எங்களை விட பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத வேலையை பார்த்து வச்சிருக்க. என்ன காவேரி? இவளை நம்பினா வேலைக்கு ஆகாதுக்கா. சரியா தப்போ எந்த பிளானா இருந்தாலும் அதை நீங்களே பண்ணுங்கக்கா. ம். ம். இப்ப எனக்கு ஒரு நல்ல பிளான் தோணி இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே டாப் பிளான். இத பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, வீட்ல யாரும் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சாயங்காலம் நாம எல்லாரும் வெளியில போக போறோம். அப்போ துர்கா மட்டும்தான் வீட்ல இருப்பா. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு வையின்னு அவகிட்ட சொல்லிட்டு வெளியில போறோம். வெளியில எங்கக்கா போறோம்? நாம வெளியில எங்கேயும் போகல. ஆனா அந்த துர்கா கிட்ட அப்படி சொல்லிட்டு நாம வெளியில போய் என்ன நடக்குதுன்னு மறைஞ்சிருந்து பார்க்க போறோம். நம்ம எதுக்காக மறைஞ்சிருந்து பார்க்கணும்? ஓ, புரியலையா இன்னும்? நாம வெளியில போற மாதிரி போவோம். ஆனா இந்த வீட்டோட கிச்சனுக்கு போய் அவ சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ ஆன் பண்ணிட்டு வந்துருவோம். அப்புறம் அவ சமைக்க போகும்போது கேஸ் டமார்னு வெடிக்கும். அப்போ அவளோட கதையும் முடியும். எப்படி என்னோட ஐடியா? அத்தை, சூப்பர், பிரில்லியண்டான ஐடியா. அப்ப இது மட்டும் சரியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கேஸ் வெடிச்சு மருமக இறந்து கிடந்தான்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னத்த, நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட் தான். ஏய், சும்மாவே வீட்ல ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துகிட்டு இருப்ப. இப்ப இப்படியே உட்காரத்துக்கு உனக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. ஆமாக்கா, இன்னும் இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இவ பெரியவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருப்பா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல. நான் சொன்ன மாதிரியே இவ இப்ப சீன் போட ஆரம்பிச்சிட்டா. இவளை பத்தி நாம பேசினா பொடிக்கு கூட புகையில தேராது. நேரம் ஆயிட்டே இருக்கு. வந்த விஷயத்த சொல்லிட்டு போவோம். இத பாருடி, நீ எங்க கிட்ட எல்லாம் நடிக்காத. ஏன்னா நீ எவ்வளவு நடிச்சாலும் உன் நடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னை பாக்குறதுக்கு எங்களுக்கு பாவமாலாம் தோணாது, கோவமா தான் தோணும். இத பாரு, இப்ப நாங்க 3 பேரும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறோம். நாங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். நல்லா வல்லு வதக்குன்னு ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு வை, இல்லன்னா கொன்னுடுவேன். ஆமாடி, அந்த ஒரு வேலையாவது உருப்படியா பண்ணி தொலை. வாங்கக்கா போலாம்.
என்னடி கேஸ் திறந்துட்டியா? எதுவும் சொதப்பலல்ல? அத்தை, எனக்கு கிச்சன்ல போய் சமைக்கிற வேலை மட்டும்தான் வராது. பாக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களோட சேர்ந்து எனக்கு கை வந்து கலையாயிடுச்சு. ஏண்டி, இது நீ எங்களை பார்த்து பாராட்டுற மாதிரி தெரியலையே, ஏதோ ஊம குத்து குத்துன மாதிரி இருக்கு. ஐயோ, 2 பேரும் சும்மா இருங்க. இங்க பாருங்க, எப்படியும் அவ சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள போவா. அடுத்த 10 நிமிஷத்துல பாருங்க கேஸ் வெடிச்சு துடி துடிச்சு சாக போறா. ஐயோ, என்ன இது? சேலை கிழிஞ்சிருச்சு. இது அபசகுணம் மாதிரி இருக்கு. வேற சேலை கட்டிட்டு போவோம். அந்த துர்கா வரா 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 வரா. என்னடா ஆச்சு? வா. நினைச்ச மாதிரியே கேஸ் வெடிச்சிருச்சு. இந்த அகிலாவை பகைச்சுக்கிட்டு எவளும் உயிரோட வாழ்ந்தது இல்லடி. வெளியில போனவங்க வந்துட்டாங்க, வாங்க நம்ம போலாம். ஐயோ, ஏய் துர்காடா, தூக்கு. துர்கா, என்னாச்சுமா? துர்கா, ஏ அகிலா, வீட்ல துர்காவை மட்டும் விட்டுட்டு நீங்க 3 பேர் எங்க போனீங்க? இல்லங்க, பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரோன்னு இவகிட்ட சொல்லிட்டு தாங்க நாங்க போனோம். நாங்களே இப்பதான் வீட்டுக்குள்ள வரோம். ஆனா இங்க பார்த்தா இப்படி நடந்திருக்கு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கும் என்ன பதில் சொல்றது? துர்கா, பரவாயில்லையா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. என்ன இது? நமக்கு ஒண்ணும் ஆகல. எப்படி நமக்கு எதுவும் ஆகல? அந்த மாசாணி அம்மா தான் வந்து என்னை காப்பாத்திட்டா. மாசாணி அம்மாவே அவ புடவைய கொடுத்து என்னை காப்பாத்திட்டா. மாசாணி அம்மாவுக்கு கட்டின புடவைய நான் கட்டினதுனால ஒரு வழியா நான் தப்பிச்சேன். காட்டுல இருந்து நான் வெளியேறணும்னா அதுக்கு முதல்ல அந்த மாசாணி அம்மனோட கயிறு வேணும். மாசாணி அம்மாவோட மந்திர கயிறு ஏன் கைக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல துர்கா வேணும். இந்த நிலைமையில இருக்கிறத நான் எப்படி துர்காக்கு தெரியப்படுத்த போறேன்?
இந்த மந்திர பிடியில இருக்கிறதுனால என் சக்தி எதையும் என்னால பயன்படுத்த முடியல. ஆனா இந்த சூலமும் ருத்ராட்சமும் நான் நினைச்சதை நடத்தி வைக்கும். இந்த மந்திர வளையத்தை தாண்டி இதை தூக்கி எறிஞ்சா இதோட முழு சக்தியும் வீரியமா வேலை செய்யும். नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवतिहेक्षिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिनि किल्बिषमोषिनि घोषरते சொல்லு கௌரி. என் நிலைமைய பாத்தீங்கல்ல. இந்த மந்திரக்கட்டுல இருந்து நான் வெளியே வரணும்னா மாசாணி அம்மனோட மந்திர கயிறு வேணும். அதை எடுத்துட்டு வர துர்கா எனக்கு வேணும். இந்த விஷயத்த நீங்க துர்கா கிட்ட போய் குறி சொல்ற மாதிரி சொல்லி அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துருங்க. என்ன அர்ஜுன், இன்னும் என் மேல இருக்க கோவம் போலையா? உன் மேல ரொம்ப கோவமா தான் இருந்தேன். இப்ப இங்க வந்து உன்னோட முகத்தை பாக்குற வரைக்கும் இதுக்கப்புறம் நான் நினைச்சாலே என்னால கோவப்பட முடியாது. சாரி அர்ஜுன், அன்னைக்கு நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். நாளுக்கு நாள் நான் உன் மேல பைத்தியம் ஆயிட்டே வரேன். ஓவர் பொசசிவ் ஆகுறேன். நீ இன்னொருத்தியோட புருஷங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல அர்ஜுன். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு அப்பவே புரிஞ்சது ஆஷா. அதனாலதான் அன்னைக்கு உன் கூட எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாம நான் சைலண்டா போயிட்டேன். அப்புறமா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இப்ப வேணா விடு, இன்னொரு நாள் கேட்கறேன். பாத்தியா, நீ இப்படி பண்றதுதான் எனக்கு கோவமா வருது. இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வந்த? அத கேட்காம போனா என் தலைய போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரி 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 டென்ஷன் ஆகாத, கேட்கறேன். இல்ல, அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 6 டைம் ஃபோன் போட்டு நான் எடுக்கலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்றப்போ நீ ஈவினிங் படத்துக்கு போனன்னு சொன்னல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது இல்ல, நீ தனியா தான் போனியா இல்ல உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட போனியா? அர்ஜுன், நீ சரியான கேடின்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நான் தான் உன் மேல ரொம்ப பொசசிவா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் என் மேல பொசசிவா தான் இருக்க. நான் அன்னைக்கு படத்துக்கு போல. ஏன், நான் சொல்ல போனா எங்கேயுமே போகல. என்னடி சொல்ற? எத்தனை ஃபோன் கால் பண்ண, எடுக்காம என்ன வெறுப்பேத்தனல்ல. அதனாலதான் நானும் அப்படி சொல்லி உன்னை வெறுப்பேத்தனேன். ஆனா நீ இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணல அர்ஜுன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அர்ஜுன், என்ன கைவிட்டுற மாட்டல்ல? இப்ப கூட பாரு, உன் கைக்குள்ள தான் நான் இருக்கேன். அர்ஜுன், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் நடக்க போகுது. என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஆஷா, நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப வீக்கு. திடீர்னு நாளைக்கு என்ன வரப்போகுது, லாஸ்ட் மந்த்ல இந்த டேட்ல நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்ணோம், நாம மீட் பண்ணும்போது நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த, நான் என்ன போட்டிருந்தேன், இதெல்லாம் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் நீயே ஓப்பனா சொல்லிடு. இந்த சஸ்பென்ஸ், சர்ப்ரைஸ் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆக்சுவலா நீ இப்படி சொன்னதுக்கு நான் உன் மேல கோவப்பட்டிருக்கணும். ஆனா நான் உன் மேல கோவப்படாததுக்கு முக்கியமான ரீசனே நீ இப்படி ஓப்பனா உண்மையா பேசுறதுதான். இந்த காலத்து பொண்ணுங்க பச்சையா பொய் சொன்னாதான் அத உண்மைன்னே நம்புறாளுங்க. அர்ஜுன், என்னாச்சு உனக்கு? ரீசன்ட் டேஸா நானும் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் முக்கியமா எது பேசினாலும் நீ ஏதோ திடீர்னு வேற திங்கிங்க்கு போயிடுற.
சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆஷா. ஓகே கூல் கூல். நான் சும்மா ஃபன் பண்ணேன். நாளைக்கு என் பர்த்டே வருது. ஹேய் வாவ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை டியர் ஆஷா. தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோட பர்த்டேக்கு நான் பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். நீ கட்டாயம் வரணும். பெரிய பார்ட்டியா? யார் யார் வராங்க? அந்த பெரிய பார்ட்டிய அட்டென்ட் பண்ண போறதே நீயும் நானும் மட்டும்தான். அந்த பார்ட்டியில நீயும் நானும் மட்டும்தான் இருப்போம். அந்த டே முழுக்க நான் மட்டும்தான் உன் கூட இருக்கணும். அங்க எதை பத்தியும் யோசிக்காம ஒரு தனி உலகத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். அங்க உன் கூட என்னோட பர்த்டே பார்ட்டிய நான் செலிப்ரேட் பண்ணணும். என்னோட சொல்ல நீ எனக்காக இவ்வளோ பண்றப்போ நான் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். பார்த்துக்கிட்டே இரு பேபி.